Welcome, Mr. Sailesh Kolja, for the second part of this podcast. Yeah. இப்போ நான் வந்து நாப் ஷாப் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் கடல் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண பின்னாடி தான் தெரியுது ஒரு மாடுலர் கிச்சன் செக்மெண்ட்லேயே இவ்வளோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து கன்ஃபைன்டு வித் ஒன்லி மாடுலர் கிச்சன் தான் சார், இல்லை ஏதாவது இன்டீரியர் டிசைனிங்க்கும் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுதா? அதில் வந்து கமர்ஷியல் பண்ணுறீங்களா, ரெசிடென்ஷியல் பண்ணுறீங்களா சார்? Sir, we have not restricted ourselves only to modular kitchen. Okay. So we can support you for complete full home interiors. Okay. Yes. ஸோ அதனால தான் நான் வந்து எங்களுக்கு இன்ஹவுஸ் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதில் டிசைனர்ஸ் இருக்கு, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரிக்குவயர்மெண்ட், தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் நீட்ஸ். அண்ட் வீட்டில் வந்து குழந்தைன்னா அவங்களை பற்றி அவங்கள்ட்ட தனியாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வாங்கி, உங்கள்கிட்ட தனியாக இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ரிக்குவயர்மெண்ட் வாங்கி, மோரோவர் உங்களை டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கு டீம் இருக்கேன் சார். ஓகே ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் நீங்கள். பொதுவாக நான் என்னோட கன்சல்டிங் பிஸ்னஸில் நிறைய பிஸ்னஸ் மேன் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அன்டோல்டு ஒரிஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் எப்போ பார்த்தாலும் உங்களை நோட் பண்ணுறது வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் ஆரா, ஒரு பெரிய ஒரு ரொம்ப வந்து லைக் பண்ணி ஒரு பேஷனேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ என்னென்ன சார் உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது சில இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை சொல்ல முடியுமா உங்கள் பிஸ்னஸில்? சார், இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ் கேட்டிங்களா? எஸ், இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ்னா அப்படி பார்த்தா நிறைய இருக்கே. பட் ஒன் இன்சிடென்ட் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டே ஆஃப் இன்செப்ஷன் ஆஃப் மை பிஸ்னஸ், அப்போ இருந்து எனக்கு ஒரு குட் ஹேபிட்னு சொல்லலாம். அது என்னென்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிக்குவேன். அது எந்த கண்ட்ரிலேருந்து ஒரிஜின் ஆகிருக்கு, என்ன அது யூசேஜ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், டெக்னிக்கலி எங்கே அதோட யூசேஜ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணதுல கோயம்புத்தூர்ல நம்ம ஷோரூம்ல வந்து ஒரு தடவை ஒரு ஆர்கிடெக்ட் வந்தாங்க. அது வந்து சவுத் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த டாப் ரேங்க்டு ஆர்கிடெக்ட். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு ப்ராடக்டோட டெக்னிக்கலிட்டிலாம் கேட்டு எந்த கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் இது அப்படின்னு கேட்டாங்க. அது சார் இது மேட் இன் இட்லி அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதை திருப்பி பார்த்து கடைசியில் சின்ன ஒரு இதில் ஒரு இடத்துல எழுதிருந்தது மேட் இன் இட்லி. ஸோ அப்போ வந்து சின்ன பையன் தான். ஸோ அப்போது பார்த்துட்டு திஸ் பாய் வில் கம் அப் இன் லைஃப் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அதை பயங்கர இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் அந்த லெவல் ஆஃப் ஆர்கிடெக்ட் நம்மளை பாராட்டி சொன்னும்போது அது கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல குட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் சார், இந்த ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா வி டிசைன்ட் இன்டீரியர் ஃபார் டாப் லெவல் சினி ஆக்ட்ரஸஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையன் இல்லை சார், இன்னைக்கு அப்படிதான் இருக்கீங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஹெல்த்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை, உங்கள் ஹெல்த்தையும் நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு லீடிங் ஆர்கிடெக்டை அப்ரிசியேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னது தமிழில் கூட சொல்லுவாங்க, வசிஷ்டர் கையில் பிரம்மரிசி வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ ரியலி தட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் மூமெண்ட் ஃபார் எவரிபடிங்க. இப்போது இந்த லாங் ஜேர்னியில் ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பிரேக் த்ரூ மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரேக் த்ரூ மொமெண்ட்ஸ் நடந்ததா சார்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? சார், பிரேக் த்ரூன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் மை பிஸ்னஸ் வந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர்லேருந்து இன்னி காலையில் வந்த கஸ்டமர் வரைக்கும் எல்லாமே எனக்கு பிரேக் த்ரூ தான். சூப்பர் சார். பிகாஸ் ஒவ்வொரு கஸ்டமரை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பரு ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு ப்ரொவர்ப் இருக்குல்ல சார், கஸ்டமர் இஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் வந்து காட் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு எப்படி நம்ம 100% சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ஒருவேளை நம்மக்கிட்ட அவர் கேட்குற ப்ராடக்ட் இல்லைன்னா அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? ஸோ ஒவ்வொரு கஸ்டமரோட நீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறது தான் நம்மளோட மோட்டோ. அண்ட் அதுதான் வந்து நீங்கள் வந்து ஆஸ் அ பிரேக் த்ரூ கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் brings another 10 customers. ஸோ அதுதான் நம்மளோட வந்து மெயின் ஏமே இருக்குது. that whoever comes in, at least they should walk out with 100% satisfaction. Always try to satisfy our customer as per their expectations. இன்னைக்கு எங்களுக்கே ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கு சார். பிரேக் த்ரூ அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மேன் லைஃப்ல ஒரு டைம் வர்றதில்லை.
ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது, ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்ம சர்வ் பண்ணல வரக்கூடியது அப்படின்ட்டு இருக்கீங்க. ஐ திங்க் இட் இஸ் a greater input for all these business people ஆக்சுவலா. ஸோ இப்படி ஒரு மைண்ட் செட்ல சர்வ் பண்ணா டெஃபினட்டா வந்து அந்த growth அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்போ ஒரு இடத்துல தான் பிரான்ச் இருக்கா சார், இல்ல நிறைய இடத்துல வேற பிரான்ச்சஸ் இருக்கா? அதை பத்தி சொல்ல முடியுங்களா எங்களுக்கு ஆக்சுவலி? ஸோ சார் நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து ஆர்எஸ்புரம்ல இருக்கு. ஓகே. அண்ட் வி ஹேவ் அ பிரான்ச் இன் அவினாஷி ரோடு, ஓகே. ஏர்போர்ட் பக்கத்துல. அபார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் ஆபரேஷன்ஸ் இன் சென்னை ஆல்சோ. அண்ட் வெரி சூன் வி ஆர் கமிங் அப் வித் ஒன் ஆஃப் த பிரான்ச் இன் மிடில் ஈஸ்ட் ஆல்சோ. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் சார். சார், ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சர்வீஸ் செக்மெண்ட்ல ட்ரேடிங்ல இருந்தாலுமே இன்னைக்கு இந்த சிஆர்எம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை, ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் யாரு பில்ட் பண்றாங்களோ, ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணி காலங்களை கடந்து நிற்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ அதை பில்ட் பண்றதுக்கு எப்படி சார் பண்றது? ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ட்ரேடரா உங்களோட இன்சைட் அண்ட் இன்புட்டை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப் தான். பட் அதில் வந்து இஃப் த கஸ்டமர் ஃபைண்ட்ஸ் தட் யூ ஆர் dependable, that is customer what they needs is dependability. So if whatever you commit, if you are able to honor, then you can retain customer. That is the best mantra of retention of a customer, sir. இன்னைக்கு ஓகே, ஸோ ஹாப்பி சார். இப்போ நீங்க ட்ரேடிங்ல இருக்கீங்க. ட்ரேடிங்ல ரீட்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து காலங்களை கடந்து சக்சஸ் ஆகி இருக்கிற ரீட்டைலரும் இருக்காங்க. சில ரீட்டைலர்ஸ் வந்து பபுலாண்ட சோடா மாதிரி வந்துட்டு காணாம போறாங்க. ஸோ அப்போ எங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க சார் ரீட்டைலர்ஸ். ஆக்சுவலா ஒரு சில ரீட்டைலரா என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க சார், என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது சார்? ரீட்டைலர்ஸ் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, they don't listen to the customer first. They don't understand their requirement, and they without understanding the customer requirement, they cannot give solutions. So the best practice for a successful entrepreneur is first understand the customer, listen to them carefully, and if you have a solution, you give the solution. Otherwise, you should know to say no also. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் அண்ட் கஸ்டமைசேஷன் அக்கார்டிங் டு த நீட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மாடர்னாக இருக்கணும் அப்படிம்பாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு அடாப்ட் பண்ணி இருக்கிற ஒரு சர்வீஸோ ஒரு பிஸ்னஸோ தான் சக்ஸஸ் ஆகுது ஆக்சுவலாக. அப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்னா நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க சார்? லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி இன் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரி, என்டையர் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஸோ அதை நோக்கி நம்மளும் வந்து இப்போ என்னென்னா, நாப் ஷாப் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன்லைன். இன்னைக்கு டேட்டில் நீங்கள் நாப் ஷாப்லேருந்தே நாப் ஷாப்ல இன் பர்சன் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. சிட்டிங் அட் ஹோம், just using your tab or a mobile, you can purchase Knobshop through knobshop.store online. So அதில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. You save your time, you save money, and the best part is you get the same product what you get in person when you go to the store. So offline purchaseக்கும் online purchaseக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. In fact, you save time and money. So this is the latest invention we have done. I feel happy and proud to say we are the people to initiate in our industry. So happy to hear. மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கீங்க. ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் நாப் ஷாப் வந்தது. ஸோ ஹாப்பி டு ஹியர், ரைட். இப்போது இது நான் ஒரு மேஜர் டெசிஷனாக பார்க்குறேன். நாப் ஷாப் வந்து ஆன்லைனில் வந்திருக்கிறது. இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து உங்கள் பிஸ்னஸில் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சார், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இதை வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் டு த பிஸ்னஸ். பிகாஸ் ஆல்ரெடி யூ நோ தட் சிட்டி இஸ் க்ரோயிங், த டிராஃபிக் இஸ் பிகமிங் வெரி ஹை, and people finding it very difficult to park their cars and so many challenges. So அந்த நேரத்தில் வந்து ஆன்லைன் already this online platform leading e-commerce sites already developed and people are used to it. So buying online hardware will be a complement and it will definitely have a greater future, sir. We believe, sir, ஆன்லைன் வந்து ஒரு பெரிய நாப் ஷாப்புடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி ஒரு அடுத்த லெவலுக்கு ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்போது ட்ரேடிங் அண்ட் ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லையுமே நிறைய பிஸ்னஸ் வர்றதை பார்க்குறேன்.
பட் அந்த கண்டினியூட்டி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. எவ்வளவு தூரம் புது கம்பெனி வருதோ அதே மாதிரி ஈக்குவலா க்ளோஸ் பண்ணி பேர்ன் த ஃபிங்கர் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில போன கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா. அஸ் அ ரீட்டைலர் வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல சக்சஸ் ஆகிட்டோம்னா பிசினஸே சக்சஸ் ஆன மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அப்போ ஒரு ரீட்டைலர் வந்து யூஸ்வலா பண்ணக்கூடிய ஃபினான்சியல் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒன் பவர்ஃபுல் ஆர் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபினான்சியல் மிஸ்டேக்ஸ், அதை என்ன பண்ணக்கூடாது ஆக்சுவலி? சார், ஃபினான்ஷியல் மிஸ்டேக்னு எடுத்துட்டிங்கன்னா, லைக் பேசிக்கலி people they overstock the material sometime without understanding the demand. So this overstocking of material will block their cash flow. Initially the stock looks wealth, but once it blocks the cash flow, the entire rotation becomes difficult. So like I believe that stocking unwanted material without understanding the demand of the market will definitely leads to a bigger challenge, and that leads to a financial disturb. ஓகே, ப்ராப்பர் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரீட்டைலுக்கு வந்து கீ அப்படிங்கிறீங்க. Yes, sir. ஓகே சார், இட்ஸ் அன் எக்ஸலண்ட் இன்புட். இப்போ சார், இங்க நீங்க இந்த ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், ஒன் ஆஃப் த ட்ரேடிங் அண்ட் ரீட்டைல் இருக்கீங்க. இது வந்து ஸ்டில் வந்து லேபர் இன்டென்சிவ் ஆக்சுவலா. நமக்கு ரொபோட்டிக்ஸோ ஏஐயோ எவ்வளவு growth ஆனாலுமே இன்னைக்கு லேபர் இன்டென்சிவ் கம்பெனி. என்ன வந்து கன்சல்டிங்காக மீட் பண்ற வர்றது நிறைய பிசினஸ் மேன் வந்து அவங்க ஷேர் பண்ற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நாங்க எம்ப்ளாயி மேனேஜ் பண்ணவே முடியல, எம்ப்ளாயி சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஹியூஜா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் இப்போ மாடர்ன் டேஸ் ஒர்க் ஃபோர்ஸை வந்து எங்களால மேனேஜே பண்ண முடியல அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு அஸ் லேபர் இன்டென்சிவ் கம்பெனி? ஹியூமன் இன்வால்மெண்ட் இல்லாம வந்து எந்த பிசினஸ் இன்னைக்கு டேட்ல சக்சஸ் பண்றதுக்கு கண்டிப்பா முடியாது. அதுல வந்து த கோர் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் லைக் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறத விட நம்ம தான் அவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, அவங்களோட இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு 6 months முன்னாடி நீங்கள் எங்கள் கம்பெனியில் ட்ரைனிங்க்கு வந்திருந்தீங்க, எம்ப்ளாயீஸ்களை ட்ரெயின் பண்ணீங்க. அதோட இம்பேக்ட் நான் இன்றைக்கும் வந்து ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ட்ரைனிங்க்கு அப்புறம் தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் த ஹியூமன் பிஹேவியர். அவங்க வந்து தே பிகம் மோர் ஆர்கனைஸ்டு, தே ஆர் மோர் பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் திங் விச் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம தான் எம்ப்ளாயை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ரோல் அசைன் பண்ணோம்னா டெஃபினெட்லி இட் பிகம்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் தென் சேலஞ்ச். சார், ஐ அப்ரிஷியேட் யுவர் தாட் ப்ராசஸ் ஆக்சுவலா. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் நம்ம வந்து எம்ப்ளாயை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. பட் நீங்க வந்து உடைய பார்வையே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம தான் அவங்களை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அது ஒண்ணு. ரெண்டாவது, ட்ரைனிங் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயி, உங்களுடைய பார்வை வந்து சம்திங் ஃபென்டாஸ்டிக் சார். ட்ரைனிங் இஸ் நாட் தி எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயீஸ் டு. ஜஸ்ட் மூவிங் ஆன் டு நாப்ஷாப் அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் நோன் ஃபார் ஒன்லி த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெரைட்டி, known for it and world class hospitality and servicing actually. அதான் வந்து உங்களுடைய ஈவன் நான் இன்னைக்கு மார்னிங் கூட நாப்ஷாப்போட ரிவ்யூ எல்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளோ ஒரு உங்களுடைய எம்ப்ளாயீஸ்னுடைய சர்வீசஸை பற்றி எல்லாம் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இது எப்படி பாசிபிலிட்டி ஆகுது சார்? சார், இப்போ நீங்கள் நாப்ஷாப் ஒரு ரிவ்யூஸ் பார்க்குறீங்களே, தட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெயின்ட் எம்ப்ளாயி அண்ட் அன்ட்ரெயின்ட் எம்ப்ளாயி. ஸோ இதோட கிரெடிட் டெஃபினெட்லி நான் உங்களுக்கு தான் சார் கொடுப்பேன். பிகாஸ் லாஸ்ட் 6 months முன்னாடி நீங்கள் நம்மளோட கம்ப்ளீட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தீங்க. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் ஐ பர்சனலி ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் சேஞ்ச் இன் த பீப்புள் பிஹேவியர். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலே அவங்களோட பிஹேவியர்லே லாட் ஆஃப் சேஞ்ச், டிராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லலாம். So they are now more responsible and they care for people much better than they were earlier. Oh. So definitely I would say to any company, training is not an expense, it's an investment and it's a right investment for the business. Okay. First of all, thanks for the compliment sir. பொதுவாக நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஏன் எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாயை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற உங்கள் பார்வை வந்து, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரேட் ஆட்டிடியூட் சார். சார், நீங்கள் ரீட்டைலிங்கில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டெய்லி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்சுவலாக.
இதுல இந்த கஸ்டமர் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சஸ் ஆக்சுவலி. நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க, அதை எப்படி சார் டீல் பண்றீங்க ஆக்சுவலா? ஸோ கஸ்டமர் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல சார், அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஓகே. You have to stay calm, sir. You need to understand the customer, listen them first, and understand the subject. Give them a fair answer. So definitely, the issue will get resolved. Sir. அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் இஸ் த கீ அப்படிங்கிறீங்க. பிரில்லியன்ட் சார். இப்போ இந்த ரீட்டைலிங்ல இந்த டிஸ்கவுண்ட் வார் அப்படிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து அந்த டிஸ்கவுண்ட் வாரை பத்தி உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன சார்? டிஸ்கவுண்ட் வாருங்கிறது அன்அவாய்டபிள் சார். திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே. பட் வி ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ராடக்ட் குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப். பிகாஸ் டிஸ்கவுண்ட் வில் நெவர் earn your business. It will spoil the relationship. வெல் செட் சார். இப்போ அஸ் அ ட்ரேடர் அண்ட் ரீட்டைலர், குட்வில்லா மார்ஜினா அப்படின்னாக்க நீங்க எதை சார் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? Obviously goodwill, sir. ஒய் சார்? ஆக்சுவலி நிறைய மார்ஜினை ஃபோக்கஸ் பண்ற பிசினஸ் பார்க்குறேன். ஒய் இட் இஸ் குட்வில்? Yeah. See, if you lose margin, it can be rebuilt. If you lose goodwill, everything is gone. ஓகே, பிரில்லியன்ட் சார். Yes, yes. இப்போ உங்களுடைய லாங் பிஸ்னஸ் ஜேர்னில பிஸ்னஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து பர்சனல் லைஃபுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும் சார் ஆக்சுவலா? Sir, business இருக்கட்டும், personal life இருக்கட்டும், you should stay focused. You should learn the subject, understand it, inherit and deliver. ஓகே, சூப்பர் சார். வெல் செட். அஸ் அ பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன், ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் டெய்லி ஹேபிட் நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன சார் உங்க பிசினஸ்ல? Sir, check your cash flow every day. My God, it's well said. I think that's much needed for every business people, right? Yes, Okay. yes. So at last, almost we are nearing to the end of the program. As an experienced businessman with vast varied product lines and multiple business, இப்போ வளர்ந்து வர்ற ஒரு பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைசஸ் என்ன சார் பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு? See, for any businessman, the most important thing is the credibility. So, my advice to the entire society and the budding business people and the growing entrepreneurs, that stay focused, again learn the subject, build credibility, build business. Amazing, sir. First of all, I thank you for your valuable time and coming over to BM Talks on Business and sharing your wonderful thoughts. Hope உங்களுடைய இன்புட் வந்து ஸோ எங்களுடைய வியூவர்ஸுக்கு ஒரு பெரிய இன்புட்டாக இருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் என்டிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஓவர் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் எவர். Thank you தேங்க்யூ for ஸோ this மச். opportunity. தேங்க்யூ சார். Thank you so much.